நம்ம இன்னைக்கு பெயினை தாங்க எடுக்க போகிறோம். நான் தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக ஸ்பின் பண்ணுறேன்னு சொன்ன காரணத்துக்காக இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக ஸ்பின் பண்ணி பெரிய வீடியோ போடுறேன். எனக்கு எப்படி கதற விட்டாங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் போட்டாங்க, ஒரு 9 ஸ்பின் வச்சு 9ங்க, 90 டைமண்ட் போட்டேன். பார்த்தா இங்கே ஒன்றுமே கொடுக்கல. 3 டோக்கனு ஒரு ஒத்தையாக கொடுக்குறான். அடுத்த ஸ்பின் போட்டேன், இதில் 1 2 1 டே கரீனா, அந்த 3 4 5லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களாடான்னு பார்த்தா இந்த முறையும் 1 தான் கொடுக்குறான். அடுத்த ஸ்பின் டேய் கரீனா கொடுங்கடா ப்ளீஸ்டா, நம்மக்கிட்ட 147 டோக்கன் இருக்குது. இந்த முறை கரீனா கொடுத்துட்டானா, கடவுளே அஜித்து கொடுத்தானா? அடா பாவீங்களா டே, என்னடா ஒத்த ரெட்டை 2 1 2 2னே கொடுக்குறானுங்களே. இந்த ஸ்பின்னை இப்போ கொடுப்பானான்னு பார்ப்பாருங்க. கொடுக்குறானா? டே அந்த மேலே 3 கல் ஊண்டி இருக்கலாம், அதையாவது கொடுங்கடா. அது கூட கொடுக்க மாட்டானுங்க போல, இதுலேயும் கொடுக்கல. இதுலையாவது கொடுத்தானா? இருங்க வெயிட் பண்ணுவோம். தட்டாச்சு. இவன் வேறு இன்வைட் பண்ணாதா, இருங்கடா. தட்டு இந்த முறை கண்டிப்பாக கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். கொடுக்கல, அவ்வளோதான், முடிச்சு விட்டான். போங்க. எத்தனை டோக்கனு? 7 டோக்கன் கொடுத்துருக்கான். இந்த முறையாவது கொடுங்கடா. டேய் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்கடா டைமண்டோட டோக்கனு. இந்த முறை பரவாயில்ல, இந்த முறை கூட ஏதோ ஒரு டோக்கன் கொடுத்துருக்கலாம். இந்த முறையாவது கொடுங்க. இன்னும் 200 டைமண்ட் தான் இருக்குது. டாப்அப் பண்ண விட்றாதீங்கடா கரீனா. ஏன்னா ஒன்றுலேயே நிற்கிறீங்க, என்னடா கணக்கு இது? எனக்கு புரியலை. காந்தி கணக்கு கூட மோசமாக இருக்குடா. கரீனா கொடுங்கடா. டே இந்த முறையாவது கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டான்னு தெரியும், எனக்கு தெரியும். கரீனா கொடுக்க மாட்டான். அவ்வளோதான், டைமண்ட் காலி. லாஸ்ட்டு 1 ஸ்பின். இந்த ஸ்பின்னில் கொடுக்க மாட்டான். இருங்க நம்ம போய் டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வரோம். அந்த ஒத்த ஸ்பின்னை போட வேணாம், எதுக்கும் போயிட்டு ஒரு டைமண்டை டாப்அப் போட்டு வந்துட்டு இது பண்ணுவோங்கிற மாதிரி போட்டால் இதுவும் கொடுக்கல. போய் டைமண்ட் தான் டாப்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க இருங்க போட்டு வரேன். ஒரு 200 அவ்வளோதான் போட்டாச்சு. ஒரு 100 டைமண்டு. இதுலையாவது கொடுப்பானா கரீனா? நம்மக்கிட்ட 195 டோக்கன் இருக்குது. இந்த முறை கொடுத்துட்டானா கடவுளே அஜித்து, உயிரே அஜித்து தான். கரீனா ஒரே ஒரு 90 ஸ்பின்னு தான். இதில் கரீனா கண்டிப்பாக கொடுத்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1 2 1 2 எவ்வாடே நல்லா வரீங்கடா. மொத்தமாக கடிச்சு விட்டானுங்க. டைமண்டு காலி. பண்டில் வந்து எவ்வளோ டோக்கன் வச்சு தான் கிளைம் பண்ணால் கதற விட்டான். 2000 டைமண்ட் ஆகி போச்சு இதுக்கும். சரி வாங்க நம்ம பண்டில் கிளைம் பண்ணுவோம். இந்த வீடியோ எவ்வளோ பொறுமையாக பேசினேன் தெரியுமா? என்னாலே நம்ப முடியலங்க, எவ்வளோ பொறுமையாக நான் அந்த பண்டில் எடுப்பேன்னு. 10 குறைக்கு படக்குன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. நான் இதை எடுத்ததோட போயிட்டு எதில் உரைச்சி மாருக்கு இது பண்ணேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம போயிட்டு கரெக்டாக உள்ளே போய் இந்த உரைச்சி மாரையும் கிளைம் பண்ணியாச்சு. பண்டிலையும் கிளைம் பண்ணோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சூசனோ கிளைம் பண்ண போகிறோம். அதாவது அது என்னது அது? ஐயோ வாயில் வரமாட்டேங்குது திடீர்னு. சூப்பர் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறோம். வாங்க கிளைம் பண்ணி ரிவர்சல் பார்ப்போமா? சூசனோ போடு பயங்கரமாக இருக்குது. எப்படியோ ஃபைனலி நம்ம இதை கிளைம் பண்ணியாச்சு. பலமாக இருக்குங்க, பெருசாக இருக்குங்கிறானுங்க. மேட்சுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது மாதராவோடது தான், எனக்கு தெரியும். நல்லா இருக்குது. வாங்க நம்ம போய் இதை மேட்சுக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து மேட்சுக்குள்ளே ட்ரை பண்ணுற வீடியோ 10 குறைக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. யார் விட்டு பெயின்விஸ் இட்டாச்சி ஃபைட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை நான் நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியாது தெரியுது. நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 10 குறைக்கு இதோட ரிவ்யூவையும் போடுறேன் நான். ஓகே சூப்பரை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னே? ஓகே கரெக்டாக இந்த இடத்துல வந்து அந்த சுற்றி எரியுது அந்த அமர்த்தராசு. அந்த நேரத்தில் போடுவோம். கரெக்டாக போட்டேன். எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். எப்பாடே ஏன்னா இவ்வளோ பெருசாக காட்டுறீங்க ஐயா? ஒரு ஓரமாக போய் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு பக்கமாக. இது அப்பா நினச்சதோட பெருசாக இருக்குப்பா. நான் எதிர்பார்க்கலங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பரவாயில்லையே, நல்லா லுக்காக தான் கொடுத்துருக்குறான். எல்லோரும் கீழே வந்துட்டு ஏதோ போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. என்னடா அது? பரவாயில்ல, எல்லாம் வந்து ஃப்ரெண்டு பீஸ்லாம் கொடுப்பானுங்க. பார்த்தீங்க யார் வந்து சிரிக்கிறானுங்க? ஃப்ரெண்டு பீஸ்லாம் வருதுப்பா பக்கத்தில். இத்தனை நாள் உள்ளே வந்துருப்பேனே, ஒருத்த மதிச்சிங்களாடா? என்னடா எமௌண்ட்டை பார்த்தோம் நீங்கள்? எனி தமிழ், ஐ ஆம் தமிழ். இருங்க டைப் பண்ணுவோம். தமிழ் யாராவது இருக்காங்களா? தமிழ் தான் போகிறானுங்க. பொண்ணாக இருந்தால் தான் இதுக்குள்ளே மதிப்பானுங்க. பசங்கள்லாம் எவன் மதிக்கிறான்? வா எமௌண்ட்டை போடே. ஜாங்கு கங் எங்கே அப்பா பலமாக இருக்குடா டேய். பரவாயில்லைங்க, இந்த முறை கரீனா வந்து இந்த எமௌண்ட்டை ஒருத்தா தான் கொடுத்துருக்கான். நானும் தவளையை சுருக்கின மாதிரி சுருக்கிடுவான்னு நினச்சேன். பட் இதோட ரிகல்சல் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன 4 பண்டில் எடுத்தால் தான் அந்த பண்டில் கொடுக்குறங்கிறதுனா அது கொஞ்சம் ஒர்த்தில் தான். ஸோ நான் கிறுக்குத்தனமாக அந்த பண்டில் எடுத்தேன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரும் எடுக்காதீங்க, டாப்அப்லாம் பண்ணாதீங்கடா. சத்தியமாக சொல்கிறேன்டா, நாசமாக போயிடுவோம்டா. நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 5 பெயின்விஸ் இட்டாச்சி ஃபைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா?